அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டர்டே வந்து இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. அந்த டவுட் வந்து உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டவுட் வந்து எனக்கு கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கிளாரிஃபை ஆச்சு. சரி, அந்த டவுட்டை உங்கள்கிட்ட சொல்லி அதுக்கான ஒரு சொல்யூஷனும் நான் என்ன படிச்சனோ அதை உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸ் அது. ஸோ என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இது இந்தியன் மேப்பில் இது நார்த்து, இது வெஸ்ட்டு, சரிங்களா? இந்த நார்த் வெஸ்ட் ரீஜியன் இந்த பகுதியில் ரெண்டு விதமான காற்று ஒன்று வீசும், சரிங்களா? நீங்கள் இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கும்போது லூ விண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டையும், அதே போல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான காற்று இந்த பகுதியில் வீசுறத நீங்கள் இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி நான் படிக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இந்த லூ விண்டும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் ரெண்டுமே வந்து ஒரே காற்று தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படி ரெண்டுமே ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இல்லையா அப்படிங்கிறத அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து வெஸ்டர்ன்லீஸ் கிடையாது, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ எங்கிறது பாருங்க. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், இந்த லூ விண்டும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? முதல்ல லூ விண்டுனா என்னன்னு பார்ப்போம், அதன் பிறகு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? அதன் பிறகு ரெண்டுமே ஒன்றா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லூ விண்டுனா என்ன? இந்த லூ விண்டு அப்படிங்கிறது ஒரு ஹாட் விண்டு, ட்ரை விண்டு. ஹாட் விண்டுனா என்ன? வார்மாக இருக்கும், சூடாக இருக்கும். ட்ரை விண்டுனா என்ன? அதில் வேப்பர் வந்து இருக்குமா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆனது, இப்போ வந்து நீர் ஆனது ஆவியாகும் போது அந்த வாட்டர் வேப்பர் வந்து காற்றில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றில் இருக்காது. ஸோ லூ விண்டானது ஹாட்டான விண்டு, ட்ரையான விண்டு. ட்ரையான விண்டுனா என்ன? அந்த அந்த காற்றால் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குதானா? கிடையாது. அந்த காற்று வீசும்போது மழைப்பொழிவு ஏற்படாது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆகட்டும், ஸோ இந்த காற்று நம்ம அதை வந்து மான்சூன் சொல்கிறோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆனது அந்த காற்று வீசுறதுனால அது வந்து ஒரு வெட்டான விண்டு, அது வெட்டான விண்டுன்றதுனால மழைப்பொழிவு ஏற்படுது. ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலோ இல்லை வந்து ஹீட்டானது மேலே போகும்போது கண்டன்சேஷனாலேயோ ஒரு மழைப்பொழிவு ஏற்படுதுன்னா அது வந்து வெட் விண்டுனால வரும். ஆனால் அது ட்ரை விண்ட்னால மழைப்பொழிவு ஏற்படுத்தாது. ஸோ நார்த் அண்டு நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் வீசக்கூடிய ஒரு காற்று தான் இந்த லூ விண்டு அப்படிங்கிறது. இது எப்போ வீசும்? ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் வீசுங்க. ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் வரைக்கும், அதாவது பீக் சம்மர். ஏன் இது வந்து ஒரு ட்ரை விண்டாக இருக்குது? ஸோ நீங்கள் பாருங்கள், இது ராஜஸ்தான் ஏரியாவா? ஸோ இந்த பீரியட் ஆனது இங்கே இருக்கக்கூடிய பகுதியுமே வந்து பாகிஸ்தான். ஸோ லேண்ட் ஏரியாவிலேருந்து வீசக்கூடிய எந்த ஒரு காற்றாக இருந்தாலும் அது வந்து ட்ரை விண்டாக தான் இருக்கும். இதே வந்து ஒரு மரைன் ஏரியாவிலேருந்து கடல்லேருந்து வீசக்கூடிய காற்றாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்லாம் வந்து அது கண்டெயின் பண்ணிட்டு வரும், அதனால அது வெட்டு விண்டாக இருக்கும். நிலத்தில் லேண்ட்லேருந்து வீசக்கூடிய எந்த காற்றாக இருந்தாலும் அது பெரும்பாலும் எப்பவுமே அது ட்ரை விண்டாக தான் இருக்கும். ஸோ சம்மர் சீசனில் வீசுது. அடுத்த வந்து எங்கெல்லாம் வந்து இந்த காற்றானது வீசுன்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் வீசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்த மேப்பில் பார்க்கும்போது பீகார் பகுதியில் கொஞ்சம் வீசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்னென்னா இந்த பகுதியில் மட்டும்தான் வீசுதுன்னு சொல்லிட்டு பீகார் சொன்னாலும் சொல்லிவிடுங்க, ஏன்னா அந்த பகுதியில் தானே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காற்று வேகமாக வீசும்போது அது அப்படியே பீகாருக்கும் போகலாம் இல்லையா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப வந்து வெரி ஹாட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கும்? 45லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் ஆனது இந்த வெரி ஹாட்டான காற்றானது வீசும். அதன் பிறகு வந்து வெரி டேஞ்சரஸ், ஏன்னா வந்து லோ ஹியூமிடிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி காற்றுகள் அப்படின்னா அது வீசும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டியுமே வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்கள், கடுமையான வெயிலாக இருக்கும், அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான வெயிலாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு டீஹைட்ரேட்டே ஆகாது. ஆனால் வெயில் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் நம்ம உடம்புலேருந்து நமக்கு ரொம்ப தாகமாக இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? காற்றில் வந்து ஹியூமிடிட்டி வந்து லோவாக இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற அந்த ட்ரைனஸ் எல்லாமே, அந்த நீரப்பதத்து எல்லாமே அது உரிய ஆரம்பிக்கும். ஸோ எதனால் இது ரொம்ப டேஞ்சரஸானது? லூ விண்டானது ரொம்ப டேஞ்சரஸானது, ஹீட் ஸ்ட்ரோக்குமே வரும் அப்படின்றாங்க. ஸோ இதனால பாதிப்புக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரை கிராப், இந்த சையது கிராப்லாம் இல்லையா, அந்த சையது கிராப்பெல்லாம் அந்த பீரியடில் தான் வந்து வீசுவான், அந்த பீரியடில் தான் வந்து பயிரிடுவாங்க, அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். அந்த சையது கிராப்னா என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த தர்பூசணி மாதிரியான பழங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து விளைவிப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த அஃபெக்ட் ஆகுன்றாங்க. காசஸ் த டீஹைட்ரேஷன், நமக்கு இந்நேரம் வந்து தண்ணி தாக எடுத்துகிட்டே இருக்கும். பீப்புள் அவாய்ட் கோயிங் அவுட் இன் ஆஃப்டர்நூன், மதியத்துக்கு மேலே யாரும் வந்து வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து லூ விண்ட்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. லூ விண்ட்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அது ஒரு ஹாட்டான விண்டு, அது ட்ரை விண்டு, நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இந்தியாவில் வீசக்கூடிய ஒரு காற்று, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இது வந்து முக்கியமானது என்ன? இது வந்து பயிர்களுக்கு, கிராப்ஸுக்கு வந்து பெனிஃபிஷியலாக கேட்டிங்கன்னா
பெனிஃபிஷியல் கிடையாது. சரிங்களா? அடுத்தது வெஸ்டர்லிஸ். இது வெஸ்டர்லிஸ்னு சொல்லலாம், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா அது வெஸ்டர்லிஸ் தானே, வெஸ்ட் சைட்லேருந்து வீசக்கூடிய காற்றை நம்ம வெஸ்ட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த சப் டிராபிக்கல் ரீஜனில் வீசக்கூடியது. அதன் பிறகு வந்து சப்போலார் ரீஜனில் வீசக்கூடியதை ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மேற்குலேருந்து வீசக்கூடிய, வெஸ்ட்லேருந்து வீசுனா அது வெஸ்டர்லிஸ், ஈஸ்ட்லேருந்து வீசுனா அது ஈஸ்டர்லிஸ். அவ்வளோதான், அந்த கான்செப்ட் தான். ஆனால் நாம பெரும்பாலும் அதை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் விண்டு ப்ளோயிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இன் டெம்பரேட் லேட்டிடியூட். டெம்பரேட் லேட்டிடியூட்ல வீசக்கூடிய ஒரு காற்று. இன் இந்தியா தே ஆர் இம்பார்ட்டன்ட் இன் வின்டர் சீசன்ல வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்து இந்த வெஸ்டர்லிஸ். நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த பீரியட்ல வந்து டெல்லியில் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, டெல்லியில் வந்து இந்த ஏர் குவாலிட்டியானது ரொம்ப லோவாக இருக்குது. அது காரணம் என்ன? இந்த ஸ்டபிள் பர்னிங்னால. ஸ்டபிள் பர்னிங்னா என்ன? வைக்கோல்களை வந்து எரிப்பதுனால ஏற்படக்கூடிய அந்த காற்று மாசுனால ஏர் குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த வெஸ்டர்லிஸ் ஆனது ஒரு பர்மனெண்ட் விண்டு டெம்பரேட் லேட்டிடியூட். டெம்பரேட் லேட்டிடியூட்னா இந்த பகுதியில் தான் வீசக்கூடியது தான் வந்து டெம்பரேட் லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது விண்டருக்கு ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? விண்டரில் தான் வந்து ராபி சீசன் இருக்கும். ராபி கிராப்லாம் வந்து அந்த டைமில் தான் வந்து விளைவிப்பாங்க. அதாவது வீட்டு சொல்கிறோம் இல்லையா, கோதுமை அப்படிங்கிறது ஒரு விண்டர் கிராப். பனிக்காலத்தில் தான் வந்து கோதுமை வந்து நம்ம பயிரிட முடியும். அதனால இந்த நார்த் இந்தியாவில் எல்லாமே இந்த கோதுமை தான், சப்பாத்தி தான் அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்கிறதுனால ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அவங்க நெல் வந்து பயிரிடுவாங்க. ஆனால் அது முடிஞ்ச உடனே வேகமாக அந்த நிலத்தை வந்து அவங்க பயிரிடணும். வீட்டு வந்து ஏன்னா அவங்க சப்பாத்தி தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால வேகமாக அந்த அறுவடை பண்ணி அந்த வைக்கோலெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு லேட் ஆகுன்றதுனால அங்கேயே அதை கொளுத்தி உடனே வின்டர் கிராப்புக்காக கோதுமைக்காக அந்த லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காற்றானது விண்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. காரணம் என்ன? இது மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடியது. எது? இந்த வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது. இது எப்பெல்லாம் வீசும்? டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இது வீசக்கூடிய பீரியட் அப்படின்றாங்க. நார்த் இந்தியா அண்ட் ஹிமாலயன் ரீஜன் இதுவும் இந்த பகுதியிலே தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆனது இருக்கும். இதோடைய மெயின் ரோல் என்ன? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஏன் சொல்றாங்க? வெஸ்ட்லேருந்து வீசக்கூடிய ஒரு காற்று அது இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. அதனால இதை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் வின்டர் ரெயின்ஃபாலை ஏற்படுத்துங்க. ஸோ பாருங்க, வின்டர் ரெயின்ஃபால்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா மெடிட்ரேனியன் ரீஜியனில் தான் வந்து வின்டர் ரெயின்ஃபால் ஆனது வரும். அதாவது பொதுவாக வந்து சம்மர் சீசனில் தான் வந்து மழைப்பொழிவு ஏற்படும். காரணம் என்ன? சம்மர்னால அதிகப்படியான வாட்டர் வேப்பர் வந்து நீராவியாகி மேலே வாட்டர் வேப்பரானது இன்க்ரீஸ் ஆகும். கண்டன்சேஷன் மூலமாக மழைப்பொழிவு ஏற்படும். ஆனால் வின்டரில் மழைப்பொழிவானது ஏற்படாது. ஆனால் வின்டர்லேயும் வந்து மழைப்பொழிவு ஏற்படுதுன்னா அது மெடிட்டரேனியன் ரீஜனில் தான் வந்து சொல்லுவாங்க. அதே போல் இன்னும் 2 பகுதியில் இருக்கும். இந்த லண்டன்லேயே அதே மாதிரி தான். அதே போல் சைனா சைடுமே வந்து அதே மாதிரி தான் வின்டர் சீசனில் மழைப்பொழிவு ஏற்படும். அதே மாதிரி கொஞ்சம் தான் ஒரு குறைவான ரெயின்ஃபால் தான் வந்து ஏற்படும். பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் இந்த பகுதியில் வின்டர் ரெயின்ஃபாலும் ஸ்னோஃபால் ஆனது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்டில் வந்து ஸ்னோஃபால் ஏற்படும். ஏன்னா அது ரொம்ப குளிரான ரீஜன் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ஹாட்டான ஏரியான்றதுனால அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பரானது அப்படியே மழைப்பொழிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இங்கே போகும்பொழுது அது என்ன ஆகும்? அதுவே வந்து ஸ்னோவை வந்து மெல்ட் ஆகி விடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி படிக்கும்போதே வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ரெயின்ஃபால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இந்த எக்ஸாமுக்கு வந்ததுக்கு பிறகு ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்ப்போம். ப்ரெசிபிடேஷன்னா என்ன? அதாவது வாட்டரானது எனி ஃபார்மில் அது வந்து எனி ஃபார்மில் அது வந்து இருக்கக்கூடியது தான். அதாவது நீராக லிக்விடாக இருக்கலாம், வாட்டர் வேப்பராக இருக்கலாம், இல்லை ஸ்னோவாக இருக்கலாம். இன் எனி ஃபார்ம் அது வந்து அதை ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே போல தான் வந்து அது ஸ்னோஃபாலாக வந்து இருக்கும். இது வந்து ராபி கிராப்புக்கு ரொம்ப முக்கியமானது சொல்கிறாங்க பாருங்க. வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ரீசார்ஜஸ் த சாயில் மாய்ஸ்சர். அது வந்து சாயிலை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்லிஸ் ஆனது என்ன காற்று? அது வந்து வெஸ்ட்லேருந்து வீசக்கூடிய ஒரு காற்று. அது வந்து கிராப்புக்கு வந்து ரொம்ப வின்டர் கிராப்புக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு வெட்டான விண்டு, ஏன்னா மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடியது. இந்தியாவில் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும், அதே போல் சில இடங்களில் ஸ்னோஃபாலும் ஏற்படுத்தும். இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று, இது பர்மனெண்ட் விண்டு. சரியா? ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரு குயிக் கம்பேரிஷன் வந்து பார்த்துருவோமா? இப்போ பார்த்துருவோமா? சரிங்க. சீசன் லூ விண்டானது ஒரு சம்மரில் வீசக்கூடிய ஒரு காற்று. வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது வின்டரில் வீசக்கூடிய ஒரு காற்று. இதோடைய நேச்சர் என்ன? ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். வெஸ்டர்லிஸ் ஆனது
கூலாக இருக்கும், மாய்ஸ்சராக இருக்கும். அதை வீசும்போது ஜில்லுன்னு தான் காற்று இருக்கும். இதோட டைரக்ஷன் என்ன? இதுவுமே வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டில் வீசும், இதுவுமே வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டில் வீசும். இதோட எஃபெக்ட் என்ன? ஹீட் வேவ்ஸை கிரியேட் பண்ணும். இது ரெயின் அண்ட் ஸ்னோவை கிரியேட் பண்ணும். இது அக்ரிகல்ச்சருக்கு ஹார்ம்ஃபுல். ஏன்? அது வந்து ரொம்ப ட்ரையான விண்டு. இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா மழைப்பொழிவு ஏற்படுத்தும், வீட்டுக்கானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ 2 விண்டு பார்த்துட்டோம் இல்லையா? இந்த லூ விண்ட் ஆகட்டும், வெஸ்டர்லிஸ் விண்ட் ஆகட்டும். இதில் எது டெம்பரவரி, எது பர்மனெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிச்சதுலேயே உங்களுக்கு தெரியும். லூ விண்டு தான் வந்து டெம்பரவரி, வெஸ்டர்லிஸ்ட் தான் வந்து பர்மனெண்ட்டான விண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். லூ விண்டானது சீசனலாக இருக்கும், லோக்கலாக இருக்கும். இது வந்து சம்மர் சீசனில் மட்டும்தான், ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் தான். இந்த சையது கிராப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி, அந்த பீரியடில் மட்டும்தான் இது வீசும். ப்ளோஸ் ஃபார் ஷார்ட் பீரியட், குறைஞ்ச நாட்கள் மட்டும்தான் வீசும். சில மணி நேரங்கள்ல இருந்து சில நாட்கள் வரைக்கும் தான் இந்த லூ விண்டானது இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மே மந்தில் தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் வரப்போகுது, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த காற்று வீசும், சில நேரங்களில் அந்த காற்று வீசாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் லோக்கல் ஹீட்டிங் கண்டிஷன். அந்த இடத்துல எந்த மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இது வீசும். ஏன் அங்கே இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு இடத்துல அதிகப்படியான ஹீட் இருக்கும்போது அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இன்னொரு இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் வந்து காற்று வீசும். இதுதான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் அதிகப்படியான காற்று, அதாவது லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது, ஹீட் அதிகமாக இருக்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய வீசக்கூடிய காற்றானது இங்கே போகும்போது இங்குமே லோவாக தான் இருக்கும். ஆனால் இதை காட்டிலும் இங்கே அதிகமாக லோவாக இருக்கிறதுனால இந்த லேண்ட்லேருந்து வீசக்கூடிய காற்றானது இன்னுமே வந்து ஹீட்டாக இருக்கும். இன்னொன்று, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தார் பாலைவனத்திலிருந்து கடந்து வர்றதுனால இன்னுமே அது ட்ரையாக இருக்கும், ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது இது டெம்பரரி கிடையாது. வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது ஒரு பர்மனெண்ட் விண்டு. இதை பிளானடரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளோ த்ரூ அவுட் த ஏர். அது வருஷம் முழுக்க இந்த காற்றானது வீசிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் லூ விண்டுனா என்ன, வெஸ்டர்லிஸ்னா என்ன, லூ விண்ட்னால இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை இருக்கா, இல்லை ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆனது இந்தியாவில் எந்த மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மேப் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? ஸோ இந்த வெஸ்டர்லிஸ் ஆனது மெடிட்ரேனியன் சீலேருந்து வீசக்கூடியதுங்க. இது கரெக்டாக ஒரு கேள்வியாக வருங்க, ப்ரிலிம்ஸில் கேள்வியாக வந்திருக்குது. மெடிட்ரேனியன் சீலேருந்து தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆனது வரும். ஸோ அங்கேருந்து அப்படியே பிளாக் சீலேருந்து காஸ்பியன் சீலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வருது பாருங்க. ஸோ ட்ராவல் ஆகி பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானுக்கு கடந்து கரெக்டாக இந்த பகுதியில் வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது ஏன் ஒரு ட்ரை விண்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், பிளாக் சி ஆகட்டும், காஸ்பியன் சி, ஸோ இதெல்லாம் வந்து கடந்து வர்றதுனால அது கொஞ்சம் ஒரு வெட்டான விண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் இது வந்து இங்கே வரும்போது இது வந்து ஒரு, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பனிக்காலம், வின்டர் சீசன்றதுனால அதிகப்படியான ஹீட் சென்சிட்டிவும் அங்கே இருக்க, ஹீட்டும் வந்து அங்கே இருக்காது, அது ட்ரையும் ஆகாது, அதனால் அது மழைப்பொழிவு ஏற்படுத்துது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால் தான் இது. ஸோ அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு லூ விண்ட்னா என்ன, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன, இது ரெண்டுமே வந்து ஒரே காற்றா இல்லையா, அது இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் என்ன, இது எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராப்புக்கு வந்து எந்த வகையில் வந்து யூஸாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.